கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேட்டன் என்ன செய்வாரு. சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். எங்கள் கேப்டனின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் நாள். எல்லோருக்கும் மிக சிறப்பான ஒரு நாள் இது. எங்கள் கேப்டன் மறைந்திருந்தாலும் அவர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில், நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கேப்டன் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் கேப்டன். 1952 அழகர் சாமிக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் பிறந்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அவருக்கு இயற்பெயர் விஜயராஜ். அதான் அப்பா அம்மா வச்ச பேர் விஜயராஜ். ஆரம்பத்தில் மில்லில் இருந்தாங்க, அவங்க சொந்த மில் வச்சுருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. இருந்தாலும் சினிமாவின் மோகம் கேப்டனுக்கு அதிகம். எப்போதும் நம்ம எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஆர்வம் ஜாஸ்தியாகவே கேப்டனுக்கு உண்டு. தம் நண்பர்களோட அதிகமாக உட்காந்து பேசும்போது சினிமாவை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த அரட்டை அடிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சினிமாவோட அழைப்பு ஒன்று எப்படி வருதுன்னு பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மதுரைக்கு வர்றாங்க, ஒரு விழாவுக்காக வர்றாங்க. அப்படிங்கிறதுக்காக அங்கே அவருக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ், இப்போ நீங்கள் பவுன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாதுகாப்புக்கு ஆட்கள் தேவை. அப்படிங்கிறதுனால கேப்டனை கூப்பிட்டுருக்காங்க. கேப்டன் அவங்க கேங்கு இருக்கும். அந்த கேப்டன் ஆளோ அப்போ கம்பீரமாக கேப்டன் இருப்பார் இல்லையா, அதனால அவர் கூப்பிட்டு பாதுகாப்பாக வாங்கன்னு சொல்லும்போது இவரும் ஒரு ஆர்வமாக ஒரு ரஜினி சார் வர்றாரு பார்க்கலான்ட்டு பக்கத்தில் அவருக்கு பாதுகாப்பாக போகிறாங்க. அப்போ போகும்போது அவரெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் ஆர்வம் சினிமாவுக்கு வர்றது அதிகமாயிடுச்சு கேப்டனுக்கு. விஜயராஜ் என் கேப்டன். பிறகு சினிமாவுக்கு வர்றாங்க. நண்பர்களோட தூண்டுதல்ல ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் அவரும் கிளம்பி வர்றாங்க. கடுமையாக உழைக்கிறாங்க. வாய்ப்புகள் நமக்கு தெரியும்ல, சினிமாவில் எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் கருப்பு, இவருக்கு தமிழ் வேற உச்சரிப்பு சரியா வரல, பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டார். அப்புறம் இனிக்கும் இளமைங்கிற படம். இதுல என்ன அப்படின்னா, சினிமாவுக்குள்ள இவர் போறதும் சினிமாவோட ஆர்வம் இருக்கிறதும் இவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க நீ மில்லு இருக்கு, நம்ம மில்லு இருக்கலாம், நம்ம பொழப்ப பக்கம் ஏடா இங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி அவருக்கு கோபம். அதனால கேப்டனுக்கு பெரிய ஆரம்பத்துல உதவியெல்லாம் எதுவுமே கிடைக்கல வீட்டுல இருந்து. ஏன்னா ஒரு வசதியான குடும்பம் தான். இங்க கஷ்டம்தான் பட்டாங்க. இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் வெளியே அதை அவர் பார்த்த பிறகு, அழகர் சாமி அவங்க அப்பா பார்த்த பிறகுதான் கொஞ்சம் உதவி பண்றதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த படங்கள் ஒரு 3-4 படங்கள் பண்ணி பெருசா போகலை. அப்போ ஒரு ராசி இல்லாத நம்ம நடிகர் நம்ம சினிமாவில் ஒரு படம் ஓடிச்சுன்னா அவங்க ராசியான நடிகை, ராசியான நடிகர் அப்படியே 15 படம் புக் ஆகும். ஒரு படம் ஓடலைன்னா ராசி இல்லை, எழுதி வைக்கப்படாத ஒரு விதி இது. அப்போ கேப்டனுக்கு நிறைய படங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அப்போதான் எஸ்ஏசி புரட்சிகரமான இயக்குனர் அவர் சட்டம் ஒரு இருட்டறிங்கிற படத்தை வாய்ப்பு கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஹிட்டு படம், மிகப்பெரிய ஹிட்டு. புரட்சிகர இயக்குனராக அவர் மாறுறாரு, புரட்சி கலைஞரா இவர் மாறுறாரு, புரட்சி கலைஞரோட தளம் மாறுது. பல படங்கள் எல்லாமே ஹிட்டு. கேப்டன் அதுக்கு பிறகு பெரிய வளர்ந்து பெருசா வந்துடுறாங்க. ஆர் சுந்தரராஜன் படங்கள் நடிக்கிறாங்க. பல நடிக இயக்குநர்கள் படத்தில் அவர் நடித்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிகமாக அந்த இன்ஸ்டியூட் நபர்களுக்கு இயக்குநர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் தான். ஊமை வெளிகள். அதுக்கு பிறகு நம்ம இவர் ஆர்கே செல்வமணிக்கு முதல் படமே அவர் தான் கொடுத்தாங்க, புலன் விசாரணை. மிகப்பெரிய ஹிட்டு படம். அந்த படத்தில் வில்லனா அறிமுகப்படுத்தியவரை சரத்குமார், அதுவும் நம்ம கேப்டன் தான். நம்ம கேப்டன் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. வில்லன், பல வில்லன்களை உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டண்ட் யூனியன்ல உள்ளவங்களை நிறைய பேரை வில்லனா மாத்தினதுல மிகப்பெரிய பங்கு கேப்டன் விஜயகாந்த் உண்டு. அது எல்லாருமே ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஸ்டண்ட் யூனியனே சொல்லுவாங்க அவங்களே, நாங்க கேப்டனுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு படத்துக்கு படம் 5 ஃபைட்டு 6 ஃபைட்டு 7 ஃபைட்டுன்னு இருக்கும். ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமா வேலை கொடுக்கறது கேப்டன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா ஸ்டண்ட் யூனியன்ல தலைவர்கள் எல்லாமே பேசுவாங்க, ஃபைட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. பொன்னம்பலம் கூட ஒரு விஷயத்த நிகழ்வா சொன்னாரு. என் தங்கச்சிக்கு கல்யாணம், பணம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு சோலோ ஃபைட்டு இருந்தது. அது 2 மாதத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு ஃபைட்டு. அன்னைக்கு எனக்கு சம்பளம் 50,000 ரூபாய். அந்த பணம் இருந்தால் எனக்கு தங்கச்சி கல்யாணத்தை ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் அதை நான் கேட்க முடியாது. நான் ஒரு ஃபைட்டு. அதை புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் என்ன பண்ணாருன்னா,
2 மாசத்துக்கு இருக்கிற ஃபைட்டை தூக்கி முன்னாடி வச்சு கல்யாணத்துக்கு முத நாளே ஃபைட் வச்சிருவோம் பொன்னம்பலம், ரொம்ப கஷ்டப்படுற தெரியுது எனக்கு, உனக்கு அந்த பணம் உதவியா இருக்குன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே அந்த ஃபைட்டை வச்சு 50,000 கையில வந்து கேப்டன் கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப நெகிழ்வா சொன்னாங்க பொன்னம்பலம். அவங்க திறமைக்கு ஏற்ற உதவியையும் பல உதவிகளை கேப்டன் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்படுறதை பார்த்தும் பல உதவிகள் பண்ணவங்கிற கேப்டன். உதவி செய்வதே தன் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாகவே இருந்து வாழ்ந்தவர் கேப்டன். அதனாலதான் மக்கள் இன்னைக்கு மனசுல வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. நடிகர் சங்கத்துல கடன் இருக்கு. பல பேர் அந்த நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்திருக்காங்க. யாருமே அது வந்து அடைக்கல. அப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்புக்கு வருது. விஜயகாந்த் அவர்களும் அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த கடனை எப்படி அடைச்சாங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் எல்லா நடிகர்களையும் இணைச்சு பல பேரை இணைச்சு போய் அதை வந்து அந்த கடனை அடைச்சாங்க. அதை கூட நெகிழ்வா வந்து ஒரு டைம்ல வந்து நடிகர் சங்கத்துல புகழஞ்சலி கூட்டம் நடந்தது. அங்க தேவையானி கூட அதை பதிவு பண்ணாங்க. அதாவது கேப்டன் இருக்கும்போது ஒரு கட்டுக்கோப்பா இருந்த ஒரு நடிகர் சங்கம், நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல. எல்லாம் தனித்தனியா அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது கேப்டனால மட்டும்தான் முடிஞ்சுது. அந்த கலைஞர் கட்சி மாத்திரம் இல்ல, காவேரி போராட்டத்துக்காக இதுல நம்ம நெய்வேலியில போராடின நடிகர்கள் அழைச்சிட்டு போய் போராடினது, நடிகர் சங்கத்துல தலைவராக இருக்கிற போது ஏதோ நடிகர் சங்க கடனுக்காக தான் அவர் தலைவராக இருந்தாருங்கிறது இல்ல. நெய்வேலியில காவிரி பிரச்சனைக்காக நடிகர்கள் அழைச்சிட்டு போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதே போல ரஜினி சார் அன்னைக்கு அங்க வரல, நான் வந்து இங்க உண்ணாவிரதம் அதே நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கேப்டன் சொல்றாங்க, நீங்க ஒரு நாள் தள்ளி வைங்க, நாங்க நெய்வேலியில இருந்துட்டு உங்களோட வந்து கலந்துக்கிறோம்னு அதையும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நடிகர் மட்டுமே இங்க போறாரே அப்படின்னு அவர் ஒதுங்கல. அவர் மிகப்பெரிய நடிகர், ஏதோ ஒரு சர்ம சங்கடம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து இங்க அடுத்த நாள் வந்து அனைவரு நடிகரையும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. அதே போல காரின் நிதி உதவி நடிகர்களை திரட்டி போய் எல்லாரையும் ஒரு பெரிய நிதியை வந்து திரட்டி கொடுத்ததுல விஜய் கேப்டனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் நடிகர் சங்கத்துக்கு அந்த கடன் அடைச்சாருங்கிறது மட்டும் இல்ல, பல சமுதாய வேலைகளுக்கு நடிகர்களை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல, அதுக்கு கேப்டனுக்கு நிறைய உண்டு. காரணம், அவர் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்கும், குடும்ப பாங்கா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ங்கிற பேர்ல படங்களா பண்றாங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளட்டு தெரிக்குது. வன்முறை போதை கலாச்சாரமா மாத்தி இங்க இருக்க இல்லையோ படத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க நிறைய. அதனாலேயே மக்கள் சீரழிக்கிறாங்க. அதை கேப்டன் ஒருபோதும் செஞ்சது இல்லை. அது எங்க இருந்து வந்தது பாருங்க, நம்ம எம்ஜிஆர் இருந்து கேப்டனுக்கு வந்தது. எம்ஜிஆர் படங்கள்ல அந்த மாதிரி தீயவைகளை எதுவுமே வைக்க மாட்டாங்க. அப்படி அது இருந்தா வில்லன் கிட்ட தான் இருக்கும், ஒரு ஹீரோ கிட்ட இருக்காது. அப்படி அவர் படங்களை பார்த்து படத்தை மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிடாம அவர் கேரக்டரோட வாழ்ந்துட்டாரு கேப்டன். அவர் படத்துலயும் என்ன செஞ்சாரோ, நெச்சத்துல என்ன செஞ்சாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணனாலதான் என் கேப்டன் இன்னைக்கு தெய்வமா இருக்காங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. சும்மா போற போக்குல வாழ்ந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட முடியாது. கேப்டன் சினிமாவுல அவர் யாருங்கிறத நிரூபிச்சார். பொது வாழ்க்கையில பெரும் தலைவர்கள் இருக்கிற காலகட்டத்திலேயே, ஜெயலலிதா எனும் ஆளுமை, கலைஞர் எனும் ஆளுமை இருக்கிற காலகட்டத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலிலேயே அவர் எம்எல்ஏ ஆனாங்க, வெற்றி பெற்று. அதுவும் எந்த இடத்துல போய் கால் ஊன்ற முடியாதுன்னு மிரட்டுனாங்களோ அதே இடத்துல போய் நின்று ஜெயிச்சாரு கேப்டன். அதுக்கு அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சி தலைவனார். அதுக்கு அடுத்த தேர்தலில் முதல்வராக இருக்க வேண்டிய எங்கள் கேப்டனுக்கு உடல் நலம் குறைவு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அந்த இடத்தை விடுத்தார். இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சராக இருப்பாங்க, இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். இது மறுக்க முடியாத உண்மை. மக்கள் கேப்டனை நம்பினாங்க, கேப்டன் மக்களை நம்பினாரு. கேப்டன் கூட அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, என்னையா காசு காசு காசு, செத்தா கூட அண்ணன் அத்து கூட தூக்கி உள்ள போடுறான், காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கயா அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தை வந்து பல பேருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது வெகுளித்தனமான வார்த்தையா வந்தது. இன்னைக்கு பல பேர் கொள்ளையடிச்சு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்களே, என் கேப்டன் மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா இந்த நாடு எப்படி இருந்துக்கும், தமிழ்நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? அவரு இறந்து எல்லாரும் எங்க சமாதி வைக்கணும் தலைவர்களுக்கு இடம் தேடிட்டு கிடந்தாங்க. பொது இடங்கள்ல ஏதோ ஒரு இடங்கள்ல எல்லாரும் தேடுவாங்க. என் கேப்டன் அவர் சம்பாதித்து அவர் வாங்கிய இடத்திலே அவர் போய் அடக்கமானார். சமாதியா இருந்தது இன்னைக்கு சன்னதியா மாறி கோவிலா மாறிக்கிட்டு இருக்குன்னா எங்க கேப்டன். கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறும், மக்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க கேப்டன் கோவில் மிக பிரம்மாண்டமா வெளிப்படும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்பவே பாருங்க, இலங்கையிலிருந்து வந்து இப்ப முன்னெல்லாம் சுற்றுலாவுக்கு வருவாங்கல்ல, ஃபாரின்ல இருந்து வர்றவங்க எல்லாம் முதல்ல வந்து இப்ப கேப்டன் தரிசிச்சுட்டு தான் வெளில போறாங்க. அந்த அளவு ஈர்க்கப்பட்டவர் எங்க கேப்டன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், ஈன்றதை செய்யவும் இல்லாதவர்க்கே என்கிற கொள்கையோடும் கோட்பாட்டோடும் வாழ்ந்தவர் எங்கள் கேப்டன்.
இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் பாகுபாடு இல்லாம அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர்னா எங்க கேப்டன். மறக்க முடியாத ஒரு மனிதர். கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு, திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்டன் என்ன செய்வாரு, சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே, கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. நன்றி வணக்கம். எங்கள் கேப்டனின் பெருமை உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அவன் வரலாறு உச்சம் பெறும். நன்றி வணக்கம்.